எனக்கு அடிக்கிறது உங்களால முடியுமா? முடியாது. அதை சொல்லணும். நீ படிச்சா நாங்க அடிக்க முடியுமா? நீ படிச்சா மாயாண்டிக்கு தான் நாங்க எங்க அடிக்காது. படிக்கையில பாப்போம் அடிக்க முடியுமான்னு. ஓ வாடிமையா நீ மாயாண்டிக்கு. இப்ப நான் சொல்லுக்கு தகுந்தவரை நீ கெதி தட்ட முடியுமா உன்னால? எப்படி வேணும் எப்படி கெளி அடிச்சுதானே தெரியணும். இப்ப நான் எப்படி கையா சேர்க்கணும்? எப்படி நீங்க படிச்சாலும் நாங்க கெளி அடிக்கலன்னா நீங்க எங்க வீட்டுக்கு தானே போய் முத படிக்க சொல்லுங்க, அடிக்க முடியுமான்னு பாப்போம். ஆமா நீ படிமையா. இப்ப நான் வாயத்தப்ப அந்த கெதியை நீ அடிக்கணும். அடிச்சிருக்கியா? பாத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படியே? அப்ப நான் எப்படி சொல்ல போறோம்னு அதை பார்த்து கெதி தட்டணும். சரி அடிக்கட்டுமா? நான் படிக்கிறது அவர் மட்டும் தான் கேட்கும். சரி சொல்லட்டுமா? ஆமா அதே மாதிரிதான் அடிக்க எல்லாரும். நீ அத மாதிரி கெத்து அடிக்க சொன்ன மாதிரி தான் நாங்க கெத்து அடிக்கோம். அப்புறம் நாலாவது அடிச்சுக்கணும். நாலாவது அடிக்கணும். நீ படிச்சதே எங்களுக்கு கேட்காது. அடிச்சதும் கேட்காது, அது மாதிரி அடிச்சதும் கேட்காது. மாயாண்டி கேட்டிருக்கு, நாங்க அடிச்சதும் மாயாண்டி கேட்டிருக்கு. அவ்வளவு அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு தான் நியாயமா சொல்லியிருக்காரு.